நேற்று வந்து ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அதில் வந்து நம்ம யூடியூபர் மிஸ்டர் ஜிகே இருப்பார் இல்லையா, சயின்ஸ் மூலியமாக நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். நிறையா மித்ஸை வந்து டீபங்க் பண்ணியிருக்காரு, பஸ்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சயின்ஸ் மூலியமாக மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, நாலேஜை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் மனசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியான சூப்பரான வீடியோஸ்லாம் பண்ணக்கூடிய நபர் இவர். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி ஒரு டெக் சேனல் மட்டுமே எக்ஸ்பிளேட்டிவ் வீடியோஸ்லாம் போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா அவரோட நடை மட்டும் இல்லாமல் அவரோட ரிசர்ச் வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அன்பும் இல்லை, ஒரு எந்த ஒரு வெறுப்பும் இல்லை. அவருக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு நியூட்ரல் ஒப்பீனியன் மட்டும்தான் இருக்குது. பட் அவர் யார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவர் மாதிரியான ஒரு கிரியேட்டர் நம்ம தமிழ் சமூகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டூபிட் கான்டென்ட் பண்ணி வியூஸ் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் என்டர்டெயின் மட்டுமே பண்ணி, இல்லை ஆபாசத்தை மட்டுமே வந்து ஒரு கான்டென்ட்டாக பண்ணி, இல்லை லூசுத்தனமாக இதன் மூலிமா எந்த ஒரு டேக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறவங்க எனக்கு அதிகமாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வியூஸ் மட்டும் இல்லாமல் ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக சம்பாதிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நிறைய இடங்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்டை யூடியூப் தமிழ் கம்யூனிட்டியில் தொடர்ந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல மூட நம்பிக்கைகள், பல பேர் ஏமாற்று பேர் வழியெல்லாம் இருக்கப்போ சொல்லக்கூடிய சூடோ இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு ஞானோதயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. உங்கள் மேலே என்றைக்குமே அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்டைன்மெண்ட் யூடியூபர் அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். அதை தாண்டி வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த வீடியோ பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரியன் அரவிந்தோட அந்த வீகன் டிபேட்டில் வந்து நம்ம வந்து மாடரேட் பண்ணியிருப்போம். அந்த டிபேட்டை பற்றி முழுசாக வந்து எல்லாருமே அனுப்பி அவர் தொல்லை பண்ணதுனால ஒரு ரிவ்யூ வந்து பண்ணியிருக்காரு. 30 நிமிஷத்துக்கு உண்டான ரிவ்யூவில் பாரி செஞ்ச கரெக்டான வந்து சொல்லியிருக்காரு, இல்லை தவறாக சொல்லியிருக்காரு, இல்லை அரவிந்த் இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து போனது இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்ற சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து முழுக்க வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. இல்லை முக்கியமாக வந்து நம்ம மாடரேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த வீடியோவே நம்ம மாடரேட் பண்ணுறதோடு தான் வந்து ஆரம்பிக்கும். அதில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மாடரேட்டர்னா வந்து நீயா நான் கோபிநாத் மாதிரி சும்மா உள்ளே பூந்து விளையாடி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லி வந்து பட்டாசா வெடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து உங்கள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சயின்டிஃபிக் நாலேஜ்லாம் இல்லை. உங்கள் அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து சயின்டிஃபிக் வீடியோஸால் வந்து பண்ணதில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் எனக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதன் மூலிமா காணொலிகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் மாடரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட எனக்கு அதிகமான தெளிவு இருக்க மாதிரி தான் உங்களோட கருத்தை பார்த்தா வந்து தெரியுது. ஸோ மாடரேட்டர்னா கோபிநாத் மாதிரி தான்ப்பா, உள்ளே பூந்து 2 சைடுமே வந்து 4-5 பாயிண்ட்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தீர்ப்பும் சொல்லிட்டு போகிற மாதிரி நாட்டாம அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத், கரு பழனியப்பன் இவங்களாம் தான் வந்து மாடரேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. அவங்களும் மாடரேட்டர்ஸ் தான். மாடரேஷன்லேயே வந்து பல வகைகள் இருக்குது. பட்டிமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையா வந்து வேறு விதமாக வந்து அந்த ஷோ எடுத்துகிட்டு போவார். திண்டுக்கல் லியோனி வேறு விதமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய நடுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டிமன்றத்தையே வெவ்வேறு விதங்களை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து விசுவன் அரட்டை அரங்கம்லாம் இருக்கும். அவரும் சூப்பராக மாடரேட் பண்ண நல்ல கருத்துலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. சில இடங்களில் மாடரேஷன், குறிப்பாக இந்த அரவிந்த் வர்சஸ் பாரி டிபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நேரத்தில் அரவிந்த் வந்து பாராட்டியே ஆகணும். நான் பாரி கூட தொடர்ந்து வீடியோ பண்ணுறவன் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக அரவிந்தோட கருத்துக்கு எதிரானோம் அப்படிங்கிறது அரவிந்துக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து நான் மாடரேட் பண்ணுறேன், நியாயமாக நான் மாடரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை நம்பி வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வந்து வந்தது மட்டும் இல்லாமல் ஏன்னா ஒரு மாடரேட்டாக அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நான் நியாயமாக நடந்துக்கணும்னு நினச்சேன். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வராரு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸ் பண்ணி பேசி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் பாரிசாலன்லாம் நான் வந்து அவர் கூட உட்காந்து பேசுறதுக்கு முன்னாடியே தனியாக வீடியோஸ் தான் வந்து போட்டுருப்பார். 1 மணி நேரம் தனியாக உட்காந்து பேசக்கூடிய ஆள். ஸோ அதனால் நம்ம தான் அவங்க கூட உட்காந்து பேசி தான் கான்டென்ட் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அரவிந்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு மாடரேட்டர் அப்படிங்கிறவன் ஏன்னா அங்கே போய் உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சச்சரவோ இல்லை ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எல்லை மீறி போய் 2 பேருமே வந்து மாற்றி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேட்டிக்கான இடத்துக்கு போகும்போது தான் நம்ம நடுவில் போந்து நிறுத்தணும், பஞ்சாயத்து பண்ணணும். இல்லைனா வந்து லிட்ரலி உங்களை மாதிரி உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக அந்த கான்டென்ட்டை பார்க்கணும், அந்த டிபேட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அதனால ஒரு நியாயத்துக்காக நான் உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் எந்த விதத்துலையும் வந்து நான் பாரிசாலனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது, அரவிந்துக்கு அந்த மாதிரி வந்து ஹாஸ்டைலாக அந்த இடத்துல ஃபீல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மிகவும் கருத்தில் கொண்டு இதெல்லாம் விட முக்கியமாக நான் ஒரு வியூவராக இந்த டிபேட்டை பார்க்குறப்போ வந்து நடுவில் வந்து சும்மா கெடுத்துனே இருக்காமல், இல்லை நான் தான் பேசணும், நான் இங்கே மாடரேட்டர், நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படிங்கிறத காட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது. அது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு நாட்டம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். இருந்தாலும் 2 பேருமே நிறைய தரவுகளோடு வந்திருந்தாங்க, மாற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன கேப் கூட இல்லை. அந்த இடத்துல நான் மாடரேட் எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதை மட்டும்தான் வந்து பண்ணேன். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நான் எங்கெல்லாம் பேசணும்னு நினச்சோம், அங்கே என்னோட காமெண்ட்லாம் கொடுக்கணும்னு நினச்சோம். அதை வந்து கடைசியில் எப்படி முடிச்சு வைக்கணும்னு நினச்சினோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ரொம்ப நேரம் பேசிட்டாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா? இன்னும் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க.
அதை நம்ம தான் உள்ள புந்து வந்து முடிச்சு வச்சது. ஸோ ஒரு மாடரேட்டர் அந்த நேரத்தில் நான் அந்த ஒரு வேலையை பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே கரெக்ட் இல்லை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்றது யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒத்துக்கணும். லாஜிக்கல் ஃபேலசி பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு உண்டான சரியான அர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட மொழியில் எனக்கு ஆங்கிலம் பேச தெரியும் அளவுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை இல்லை. உங்களுக்கும் நான் ஒரு வார்த்தை வச்சுருக்கேன், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ அந்த லாஜிக்கல் ஃபேலசியை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்ட் தான். ஆனால் அதே நான் வேறு ஒரு புரிதலோட அந்த மாடரேஷனில் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் ரொம்ப நேரம் வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை பற்றியே மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து அடுத்த கருத்துக்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த டிபேட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் சரி நடுவுலையும் சரி இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தீங்க, எப்பயாவது தான் பேசுகிறாரு, தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என் மேலே வந்து தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு அன்பு அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அன்பு வெளிப்பட்டதுனால தான் நானும் ஒரு சின்ன அன்பு அவங்க மேலே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பற்றி பேச வேண்டியதாகிடுச்சு. கடைசியாக ஒரு விஷயம், சாஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ஃபேலசி அப்படிங்கிறத வந்து வார்த்தையை நான் அதிகமாக லைஃப்பில் கேட்டதில் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட சாஃபிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேலே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு குற்றம் இல்லை குற்றச்சாட்டுதெல்லாம் நான் வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி மக்கள்கிட்ட வந்து நிறைய கருத்துக்களை சூப்பராக எடுத்துகிட்டு போகிற நீங்கள் உங்களுடைய அஜெண்டாக்காக உங்களுடைய நம்பிக்கைக்காக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பத்தில் ஊசியை சொருகிற மாதிரி கடைசியில் ஒரு இடத்துல போய் வந்து நிறுத்துவீங்க. ஸோ அதனால் உங்களை சாஃபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் என்னால் கூப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா ஊருக்கே தெரியும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை சேர்ந்தவர், நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கட்சியின் கொள்கைகளுக்கு ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நானாவது பரவாயில்ல, ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசிட்டு அதில் என்னோட ஹியூமன் ஆங்கிள்லேருந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறேன். நான் ரொம்ப அக்யூரேட்டாக ரிசர்ச்லாம் பண்ணக்கூடிய கண்டென்ட்டாக இல்லை. பட் நீங்கள் சயின்ஸில் டீபங்க் பண்ணுறீங்க, சயின்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100% இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கீங்களா? உங்களோட கான்டென்ட்லேயே இது வரைக்கும் நிறையா குறைகள் வந்து பல பேரால் கூறப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்கள் சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அந்த டிபேட்டுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். யூ ஆர் அ கிரேட் சயின்டிஃபிக் யூடியூபர், கண்டென்ட் சொல்கிற யூடியூபர் அப்படின்னா கூட L16 விஷயத்தில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற ரெஃபரன்ஸு, அதுக்கு நீங்கள் சொன்ன கோட் பண்ண சயின்டிஸ்டோட பேர், இதுலேயும் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதுலேயும் கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல பேரால் கரெக்ட் செய்யப்பட்டு அதுக்கும் நீங்கள் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதையும் தாண்டி உங்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய குறையா என்னன்னு பார்க்குறேன்னா, நீங்கள் வாஸ்து பற்றில கூட பேசியிருப்பீங்க. நம்மளுக்கு இந்த வாஸ்து, ஜோசியம், ஜாதகம் தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மூட நம்பிக்கை. அதாவது நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. முன்னோர்கள் எல்லாரும் முட்டாள்கள் இல்லை, அதற்காக எல்லா முன்னோர்களும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த வகையில் முன்னோர்களில் யாரெல்லாம் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க, நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை இன்ஃபர்மேஷனை கடத்திருக்காங்க, நம்ம கல்ச்சரை ஷேப் அப் பண்ணியிருக்காங்களோ அதன் பேரில் தான் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட சரியான முன்னோர்கள்லாம் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அவங்களுக்கு வந்து குறிப்பாக நம்ம கல்ச்சர், நம்பிக்கைகள் இல்லை வந்து தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களில் உங்களுக்கு சுத்தமாக வந்து ஈடுபாடு இல்லை அப்படிங்கிற உங்களோட பெரியார் திராவிட நம்பிக்கையின் அன்பின் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதெல்லாம் நம்மளோட ரூட்டடாக இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற விஷயங்களோ அப்படி வந்தாலே அதை ஃபுல்லாக வந்து தவறு அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களோட சயின்டிஃபிக் நாலேஜை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ஸோ அந்த ஒரு வகையில் அந்த சின்ன குறை அப்படிங்கிறது உங்கள் மேலே இருந்திருக்கு. உங்களோட L16 பற்றின அந்த கருத்துக்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் எதிர்த்து என் பாரியை கூட வந்து ஒரு காணொலியில் வந்து பேசியிருக்காரு. அதற்கப்புறம் நீங்களும் வந்து பெருசாக வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. எனிவே உங்ககிட்ட அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு மாடரேஷன் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா உங்கள் வாழ்க்கையில். அதனால் எனக்கும் சில கருத்துக்கள்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நான் சொல்ல வேண்டியதாச்சு. மற்றபடி மிஸ்டர் ஜிகே மேலே நம்மளுக்கு திருப்பியும் பெரிய மரியாதைலாம் இருக்குது. நான் சூதிங் பண்ணுறதுக்காக ஐயோ அப்படின்னு பயந்துலாம் சொல்லலை. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க நிறையா யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எதிராகவும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக நம்ம வந்து பேசி நிறையா திட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கோம். அதனால் அந்த பயம்லாம் இல்லைங்க. ஆளும் வர்க்கத்தையே இல்லை ஆளும் அரசாங்கத்தையே நம்ம வந்து தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் உங்கள் மேலே நம்மளுக்கு எந்த ஒரு சச்சரவும் இல்லை, நிறைய மரியாதை இருக்குது. பட் இந்த குறைகள்லாம் உங்கள் மேலே இருக்குது. அண்ட் என்னை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ வந்து அரவிந்துக்கு வந்துடலாம். அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் வந்து போட்டிருக்காரு. இந்த டிபேட்டுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வீடியோவில், அதாவது அவர் சேனலில் அந்த பதியப்பட்ட அந்த டிபேட் வீடியோ இருக்கு இல்லையா, அது கீழே வந்து வித்தியாசமாக கமெண்ட்ஸாக, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் பேசுகிற ஆடியன்ஸாக, அதில் நிறைய பேர் வந்து தமிழில் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்களாம். குறிப்பாக வந்து நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட் கமெண்ட்ஸ்லாம் அது வந்து அதிகமாகிடுச்சான். அண்ட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அரவிந்த் வந்து தோத்துட்டாரு, பாரிசாலன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத அரவிந்த் சேனலில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் சேனலில் மக்களெல்லாம் திசை திருப்பி அங்கே போய் கமெண்ட் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
சத்தியமாக சொல்கிறேன் அரவிந்த், உங்கள் வீடியோவில் நீங்கள் உங்கள் காணொலியில் போட்டிருந்தீங்களா 2.5 மணி நேரம் ஃபுல் வீடியோ, அதில் கடைசியில் நீங்கள் அந்த பாட்டு வச்சுருக்கீங்களா தெரியல. வள்ளல் மீடியாவில் அந்த செகண்ட் பார்ட்டில் கடைசியில் உங்ககிட்ட கேட்டிருப்பேன், அரவிந்த் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே, நாங்கள் எப்படி ட்ரீட் பண்ணோம், நாங்கள் நியாயமாக வந்துட்டோமான்னு. அதுக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யூ கைஸ் ஃபார் ரியலி கிரேட். நான் கூட ஏதோ என்கிட்ட நக்கல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் கரெக்டாக அதை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் தான் நம்ம இதை நியாயமாக வந்து நடத்தியிருந்தோம். அப்படி இருக்கிறப்போ நிஜமாவே வந்து மக்கள் வந்து அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாரி அவர்கள் பேசுனது சரின்னு நினைக்கிறாங்க. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீகன்ஸ் இல்லை அப்படிங்கிற லாஜிக்கில் நிறைய கமெண்ட்ஸ் அது மாதிரி இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதையும் தாண்டி இது உண்மைன்னு நினைக்கிறவங்க பெரும்பான்மையாக இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க கூட சரி, நிறைய தரப்புகள்லையே பாரியை சப்போர்ட் பண்ணாத திராவிட தரப்புகளை கூட வேறு வழியெல்லாம் இந்த விஷயத்தில் பாரி சாலை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களோட 2 பேரோட டிபேட்டில் பெரும்பான்மையாக பாரிக்கு சப்போர்ட் இருந்தது தான் நான் வந்து ஓகே பாரி தான் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். மற்றபடி வந்து உங்கள் சேனலுக்கு நம்ம திசை திருப்பி பாட்டுகளை அனுப்பி இல்லை தமிழ் பேசக்கூடிய ஆடியன்ஸ் அங்கே திசை திருப்பி உங்களோட சேனல் ஃபுல்லாக வந்து ரைட் அடித்து ஸ்பேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இன்ஃபேக்ட் உங்கள் வீடியோ ரிலீஸ் ஆகி 1.5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து என்னோட காணொலியை நான் வந்து போட்டுறேன். அதனால் நீங்கள் வழக்கம் போல் வந்து நடக்காத விஷயங்கள்லாம் வந்து டெலிவிஷன்லாம் வந்து யோசிச்சுக்கிறீங்க. நோ ப்ராப்ளம் ப்ரோ. நீங்களும் வந்து ஜாலியாக தான் பேசிட்டு போனீங்க. உங்களோட கருத்துக்கள் நம்மளுக்கு எதிர்கருத்து இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி யூ ஆர் வெரி நைஸ் கூல் கை தட் டே. அந்த டிபேட்டுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. பட் இப்போ நீங்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் அப்படிங்கிறலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஹோக்ஸு. அதில் ஒரு சிறு துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறத இந்த காணொலி மூலியமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.